Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஏற்கனவே வந்து நம்ம 10th ஜியோகிராஃபில புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் சேம் டைம் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனும் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே நான் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டெட் பேப்பர் 1-2ல் எந்தெந்த லெசன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்களோ அந்த லெசன்ஸ் தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, சோஷியல் கண்டென்ட் நிறைய இருக்குது, எப்படி படிக்கணும்னு தெரியல. இன்னும் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சிலபஸ் முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி நிறைய கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக வந்து லெசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாக படிக்கலாம், இந்த மாதிரி கண்டென்ட் தான் கேட்குறாங்கன்னு ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனும் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கொடுக்க போகிறேன். சரியா, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ இதில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம இந்தளவு படித்தா போதுமாங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரியா, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்தியாவில் உள்ள கனிம வளங்கள் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள், இதெல்லாம் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம். அதாவது இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது? கல்கத்தாவில் இருக்குது. இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குது? நாக்பூரில் இருக்குது. சரியா, அடுத்து இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்க பணி அமைச்சகத்திடம் உள்ளது. அதாவது என்ன அப்படின்னா, மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. நல்லா பார்த்துக்கோங்க, பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படிக்காமல் போயிடவே கூடாது. நமக்கு உள்ள கண்டென்ட் தெரியுது தெரியல, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பாக்ஸ் கண்டென்ட் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் அது வந்து தரவாக இருக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது? கல்கட்டாவில் இருக்குது. இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குது? நாக்பூரில் இருக்குது. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. சரியா, அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போகலாம். இந்திய இரும்பு ஆணையம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள இரும்பு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது. செயல்னு சொல்லுவாங்கப்பா. இது கூட நிறைய ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, செயல் எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக அது வந்து பின்னாடி ஒரு பாக்ஸ் வரும், அதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரியா, அதாவது இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய இரும்பு எஃகு நிறுவனம், மேங்கன். சரியா, அடுத்து பாருங்கள், இரும்பு தாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இரும்பு தாதுனுடைய படிவுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட், ஹேமடைட், கோதைட், லைமனைட், சிட்ரைட். இதில் மேக்னடைட் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72.4%. ஹேமடைட் எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 69.9%. கோதைட் எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 62.9%. லைமனைட் 55%. சிட்ரைட் 48.2%. மேம் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் படிக்கணுமான்னா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, அந்த ஹோல் கவுண்ட்டை படித்து வச்சுக்கோங்க. மேக்னடைட் 72% வரும், ஹேமடைட் 69% வரும், கோதடைட் 62, லேமனைட் 55%, சிட்ரைட் 48. அண்ட் ஒன் மோர் திங், இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பர்டிகுலராக இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கேட்குறது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் எப்படி கேட்குறாங்கன்னா இரும்பு தாதுனுடைய இரும்பின் அளவின் அடிப்படையில் வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து ஆர்டரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. இப்போ உள்ள கொஷின்ஸில் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மேக்னடைட் வரும், ஹேமடைட், கோதடைட், லைமனைட், சிட்ரைட். சரியா, அடுத்து பார்க்கலாம். நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் 50% மாங்கனீசை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறது. அதாவது உலக சந்தை மதிப்பீட்டில் மாங்கனீஸ் உற்பத்தியில் நாம் வந்து முதன்மை இடத்துல இருக்கோம். சரிங்களா, அதில் நம்ம வந்து எதை தலைமையிடமாக வச்சு செயல்படுது அப்படின்னா நாக்பூரை தலைமையிடமாக இயங்கி வர்ற மேங்கனீசு நிறுவனம். சரியா, இதனுடைய தலைநகரம் எங்கே இருக்குது? இந்திய மேங்கனீசு பொது நிறுவனத்தோட தலைமையகம் எங்கே இருக்குப்பா? நாக்பூரில் இருக்குது. சரியா, இந்திய மேங்கனீஸ்
தலைமையகம் எங்கே இருக்குது? நாக்பூரை தலைமையிடமாக கொண்டிருக்கு. ஓகேயா? அடுத்து பாருங்கள், இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனம். அதாவதுப்பா, இந்துஸ்தான் தாமிர நிறுவனம்ங்கிறது ஒரு பொதுத்துறை நிறுவனம். அது எந்த அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுது அப்படின்னா சுரங்கத்துறை அமைச்சகத்தால். அதை மாதிரி நமக்கு பொதுவாக ஜென்ரலாக கொஷின்ஸ் வந்து இந்த கூற்று காரணம்லாம் கேட்பாங்களா, அதெல்லாம் ரொம்ப உள்ளே இருந்து நோண்டிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். சரியா? அடுத்து, பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகை தாது ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஓகே, அலுமினியத்தோட தாது என்னதுப்பா? பாக்சைட். இந்த பாக்சைட் வந்து இது வந்து எந்த வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் லீபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வேர்ட்லேருந்து தான் பெறப்பட்டது. எது அப்படின்னா இந்த பாக்சைடு அப்படிங்கிறது. சரியா? அடுத்து பாருங்கள், நல்கோ நிறுவனம். இந்த கொஷின் வந்து நம்ம கொஷின்ஸில் பார்த்துருக்கோம். நம்மளுடைய கொஷின்ஸ் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நல்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1981. சரிங்களா? அதாவது நல்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 1981. இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சல், டாமன், ஜோடி போன்ற இடங்களில் உள்ளது. எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அஞ்சுல், டாமன், ஜோடி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா மாநிலத்தில். இது எப்போ பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா 1981. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கொஷின்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஏதாவது உள்ள ரொம்ப இன்சைடில் போய் கேட்டிருக்காங்களா? இல்லை, நமக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் பாக்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப தரவாக இருக்கீங்கனாலே ஆல்மோஸ்ட் யூ ஆர் ரெடி ஃபார் த எக்ஸாம்ஸ். சரியாப்பா? சரி, இப்போ பாருங்கள், நல்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1981 தொடங்கப்பட்டது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி. இது வந்து இந்த சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்குது. 1981 பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. சரியா? அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போயிடலாமா? அதாவது மேங்கனீசு தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், நாக்பூரில் இருக்குதுன்னு பார்த்தோமா. இப்போ வந்து பாருங்கள், இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் கொல்கத்தாவை கொண்டு செயல்படுகிறது. இது உலகளவில் அதிக அளவு நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஆகும். இங்கே பாருங்கள், மேங்கனீஸு உற்பத்தி செய்யும் இடம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மேம்? மாம்பழம்னா ஸ்வீட்டாக இருக்கும், நாக்குக்கு ரொம்ப இதமாக இருக்கும், நாக்பூர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யோசிச்சா சிரிப்பாக இருக்கும், ஐயோ இப்படிலாம் நம்ம ஷார்ட்கட் வைக்கிறமேனு. பட் என்னென்னா ஒரே மாதிரி நிறைய வரும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான். சரியா? இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் எங்கே? வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவில். சரியா? நிலக்கரி நிறுவனம் கொல்கத்தாவை தலையிடமாக கொண்டு செயல்படுது. இது அதிக அளவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம். சரியா? அடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், நிலக்கரியினுடைய அளவு இதில் ஆந்திரசைட் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்னா 80 முதல் 90% இருக்கும். அது மாதிரி நிலக்கரியை வந்து கருப்பு தங்கம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? கருப்பு தங்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்து இருக்கக்கூடிய பகுதி பொருள் வந்து அதை எப்படிலாம் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆந்திரசைட், பிட்டுமினஸ், பழுப்பு நிலக்கரி, மர நிலக்கரி. இதில் இருக்கக்கூடிய சதவீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80%, 90%, 60 முதல் 80%, 40 முதல் 60%, 40%த்திற்கும் குறைவு. சரியா? அதாவது ஆந்திரசைட்டில் 80 முதல் 90, பிட்டுமினஸ் அப்படிங்கிறது 60 முதல் 80, பழுப்பு நிலக்கரிங்கிறது 40 முதல் 60, மரக்கரிங்கிறது 40%த்திற்கும் குறைவு. சரியா? அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போயிடலாமா? இதில் பாக்ஸாக தான் இருக்கும், படிக்கிறதுக்கா பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த பாடம் பெருசாக இருக்குது நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஒமிட் பண்ணியிருப்பேன். ஈவன் ஃபஸ்ட் டைம் நான் படிக்கும்போது, நான் டெட் எக்ஸாம் படிக்கும்போது கூட நான் அப்படி தான் பண்ணேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம படிக்க பார்த்தா இதெல்லாம் தானே கொஷினில் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கேங்கிற மாதிரி இருந்துச்சு. தயவுசெய்து வந்து பேனிக் ஆகாதீங்க. சரியா? பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இது வந்து இந்திய அரசாங்கத்தின் கீழ் அமையும் அமைச்சகமாகும். இதனுடைய பணிகள் லைட்டாக பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. அதாவது ஆய்வு செய்தல், உற்பத்தி, சுத்திகரித்தல், விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய், பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருள் போன்றவற்றிற்கு வந்து இது வந்து என்ன பண்ணுது, பொறுப்பே இருக்குது. சரியா? அடுத்து
அடுத்து ஒரு பெரிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி தான். ஏன்னா நமக்கு கேள்வி கேட்குறதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு பாருங்கள், மும்பை, அதாவது மேற்கு கடற்கரையில் உள்ள எண்ணெய் வயல்கள், கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள எண்ணெய் வயல்கள். இதில் மேற்கு கடற்கரையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல். அதாவது இதில் வந்து இந்த மேற்கு கடற்கரை கிழக்கு கடற்கரைன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறத விட அது எந்த பகுதி என்னென்ன இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பாருங்கள். சரியா? மிகப்பெரிய ஹை எண்ணெய் வயல், மிகப்பெரிய ஹை எண்ணெய் வயல் எத்தனை சதவீதம் பெருசு? 65% பெருசு. அடுத்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வந்து எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்ருகார், தில்சாகர் மாவட்டங்கள், அஸ்ஸாம். அடுத்து குஜராத் கடற்கரை. குஜராத் கடற்கரைங்கிறது ஒரு விஷயந்தான், ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பெரிய கடற்கரை எது அப்படின்னா குஜராத் கடற்கரை. உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கடற்கரை. இந்த எண்ணெய் வயல்களில் இரண்டாவது பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கடற்கரை. அடுத்து திக்பாய் எண்ணெய் வயல். திக்பாய் எண்ணெய் வயல் அப்படிங்கிறது நாட்டினுடைய மிக பழமையான எண்ணெய் வயல் எது அப்படின்னாப்பா திக்பாய் எண்ணெய் வயல். மிக பழமையான எண்ணெய் வயல் எது அப்படின்னா திக்பாய் எண்ணெய் வயல். அடுத்து பேசம் எண்ணெய் வயல் மும்பை ஹை. இந்த பேசம் எண்ணெய் வயல் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹையினுடைய தென்பகுதி. அடுத்து நாகர்காட்டியா எண்ணெய் வயல். இது வந்து திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதியில் காணப்படுது. அடுத்து அலியாபத் எண்ணெய் வயல் பவுன் நகரின் தென்பகுதி. இதெல்லாம் வந்து படிக்கணுமா? கண்டிப்பாக படிக்கணும், ஏன்னா பாக்ஸில் இருக்குது. அடுத்து மோரான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல். இது வந்து நாகர்காட்டியாவின் தென்மேற்கு பகுதியில் இருக்குது. அடுத்து அங்கலேஷ்வர் பகுதி ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள சிப்கார் மாவட்டத்தில் இந்த கிழக்கு கடற்கரையினுடைய எண்ணெய் வயல்கள் வந்து காணப்படுது. அடுத்து காம்பேலூனி பகுதியில் காணப்படுது. அகமதா கலோல் பகுதியில் வந்து இந்த மேற்கு கடற்கரை பகுதி எண்ணெய் வயல்கள் காணப்படுது. இங்கே கிழக்கில் பார்த்திங்கன்னா ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்கள் எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா சாகர் மாவட்டம். அடுத்து இந்த எண்ணெய் வயல் பகுதி வந்து சர்மா பள்ளத்தாக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பதர்பூர், மாஷிம்பூர், பதாரியா. அடுத்து அந்தமான் நிக்கோபார் தீவின் உட்பகுதி மன்னார் வளைகுடா, பலேஸ்வர் கடற்கரை, ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசம். இது எல்லாமே லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. மேற்கு கடற்கரைனா மும்பை, குஜராத், ஃபேசம், அலியாபாத், அங்கலேஷ்வர், காம்பே, அகமதாபாத், இதெல்லாம் ஞாபகம் வந்துடணும். கிழக்கு கடற்கரை பகுதினா பிரம்மபுத்திரா, திக்பாய், நாகர்காட்டியா, மோரான் ஹக்ரிஜன், ருத்ரசாகர், சர்மா பள்ளத்தாக்கு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இதெல்லாம் ஞாபகம் வரணும். ரொம்ப முக்கியமானதாக பாக்ஸில் கொடுத்துருக்கிறதுனால there is no option to us, we should study. ஓகேயா? அடுத்து பார்க்கலாமா? இந்த படத்தில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனே நிறையா இருக்கும்ப்பா. கெயில் நிறுவனம், இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தது வந்து செயில் நிறுவனம். அது எப்போ பொதுத்துறை நிறுவனமாக்குனாங்க, எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1981. இப்போ நம்ம உருவாக்கக்கூடியது வந்து கெயில் நிறுவனம். இது வந்து மாநில அரசால் நிர்வகிக்கக்கூடிய நிறுவனம். செயல்ங்கிறது மத்திய அரசால், அதை வந்து 1981. சரியா? இது வந்து இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் நிறுவனம். இது இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யும், விநியோகம் செய்யும் நிறுவனங்களில் மிகப்பெரிய நிறுவனம். இந்த கெயிலோட தலைமையகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கெயிலோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடில்லியில் இருக்குது. சரியா? அடுத்து பார்க்கலாம். அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு அதிக அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேன் என்பது பெட்ரோல், டீசல், திரவ பெட்ரோல் எரிவாயு ஆகியவற்றிற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருளாகும். அதாவது அதுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிவாயு தான் எது அப்படின்னா அந்த பெட்ரோல், டீசல், திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியவற்றிற்கு பதிலாக இதுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது அந்த சிஎன்ஜி. சரியா? அதிவேகமாக பரவும் தன்மை கொண்டதால் விரைவில் மறைந்து விடுகிறது. இதனால் மற்ற எரிபொருட்களை விட ஆபத்து குறைவானதாகும். விவசாய கழிவுகளிலிருந்து எடுக்கப்படும் உயிரி வாயு புதுடில்லி, அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி போன்ற நகரங்களில் வாகனங்களில் பயன்படுத்தப்படுவது அதிகரித்து வருகிறது. சரியா? அடுத்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போயிடலாமா? அணுமின் நிலையம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? மேங்கனீஷ் நிறுவனம் பார்த்தோமா? மேங்கனீஷ் நிறுவனம் எங்கே இருக்குன்னு சொன்னேன், நாக்பூரில் இருக்குன்னு சொன்னேன்னா. அடுத்து நிலக்கரி நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், கல்கட்டாவில் இருக்குன்னு பார்த்தோமா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து அணுமின் சக்தி நிறுவனம். இப்போ நீங்கள் புக் பேக் பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடுவீங்க, ஓகே இவ்வளோதான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்திய அணுமின் நிலையம் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை தலைமையிடமாக கொண்டது தான் எது அப்படின்னா இந்த அணுமின் சக்தி நிறுவனம். எந்த மாநிலத்தில்? மகாராஷ்டிராவில் உள்ள மும்பையில் இது அணுமின் சக்தி உற்பத்திக்கான ஒரு பொறுப்பை வந்து வகிக்குது. சரியா? அடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அணுமின் நிலையம் வருடங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியம்.
நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், அனல் மின் நிலையம் எந்த வருஷம், இது நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்துருந்தோம். அனல் மின் நிலையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1975 வந்து தொடங்கியிருக்காங்க அனல் மின் நிலையம். சரியா? அதே அணுசக்தி நிறுவனம் வந்து எங்கே அப்படின்னா 1969. இதெல்லாம் வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை தாண்டி இந்த மாதிரி ரொம்ப ஜென்ரலாக இருக்கிறது வந்து ரொம்ப நமக்கு தேவை. அப்போ அனல் மின் சக்தி வந்து 1975, அணுசக்தி வந்து 1969. அடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம். இப்போ அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நீர்மின் நிலையம் பார்த்தீங்க, நீர்மின் நிலையம் பார்த்தீங்கன்னா அப்போ அனல் மின் நிலையம், அணுமின் நிலையமும் அதோட கோரலேஷனாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்லிட்டோம்ல. இப்போ நீர்மின் நிலையம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 1897 டார்ஜிலிங்கில் தொடங்கியிருக்காங்க. தேசிய நீர்மின்பித்த நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்திருக்கு. எங்கே இருக்குப்பா? ஃபரிதாபாத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ நல்லா பாருங்கள், அனல் மின் நிலையம் 1975, அணுமின் சக்தி அனல் மின் நிலையம் 1975, அணுசக்தி 1969, நீர்மின் நிலையம் 1897. எங்கே நிறுவியிருக்காங்க? டார்ஜிலிங்கில் நிறுவியிருக்காங்க. தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக எது விளங்குது அப்படின்னா தமிழ்நாடு விளங்குது. இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட, உலக அளவில் அதிக காற்றாலைகளை கொண்ட காற்றாலை பண்ணை. இந்த காற்றாலைகள் பற்றியும் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ யோசிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இந்த கன்னியாகுமரியில் முப்பந்தல் பெருங்குடி பகுதி வந்து வேர்ல்டு லெவலில் அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட பகுதியாக இருக்குது. சரியா? சரி. ஸோ நம்ம நீர்மின் சக்தி பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். அப்போ காற்றாலை மின் உற்பத்தி எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும்ல. 1986 முதல்ல குஜராத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அடுத்து சூரிய மின்சக்தி நிறுவனம். சூரிய மின்சக்தி நிறுவனத்தோட தலைமையகம் எங்கே அப்படின்னு சோலார்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்போ அப்படின்னா அது எங்கே அப்படின்னா புதுடில்லியில் தொடங்கியிருக்காங்க. சரியா? அடுத்து தேசிய காற்றாற்றல் நிறுவனம். தேசிய காற்றாற்றல் நிறுவனம் இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. சரியா? தேசிய காற்றாற்றல் நிறுவனம் 1998 தன்னாட்சி நிறுவனம். இது ஒரு ஆட்டோனமஸ் தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. இதன் பணிகளானது காற்று வள மதிப்பீடு, ஆய்வு, சான்றளித்தல் ஆகும். தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எப்போ? 1998. எங்கே? சென்னையில். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய காற்றாற்றல் நிறுவனம்னா 1998 சென்னை. அடுத்து இந்தியாவின் முதல் பருத்தி ஆலை எங்கே அப்படின்னா 1818 கொல்கத்தாவில் உள்ள ஃபோர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கல்கத்தா வந்து எதுக்கு பார்த்தோம்? இப்படி படிக்கும்போது கல்கத்தான்னு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம கல்கத்தா எதுக்கோ பார்த்தோமே, அதுக்கும் சேர்த்து பார்த்துக்கலாம். எதுக்குப்பா பார்த்தோம்? நிலக்கரிக்கு பார்த்தோம் இல்லையா? சரியா? இதுதான் படிக்கிறதுக்கான ட்ரிக்ஸு. நம்ம அடுத்து வந்து பருத்தி இலையிலேருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜின்னிங் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஜின்னிங் முறை தான் பருத்தியிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய முறை. அடுத்து தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் இருக்குது. அப்புறம் மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். பாருங்கள், பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஆராய்ச்சிக்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் தான் எது அப்படின்னா இந்த பட்டு நிறுவனம். இது வந்து இந்திய அரசாங்கத்தால் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 1983 தொடங்கியிருக்காங்க. ஓகேயா? அடுத்து பார்க்கலாம். இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் ஜவுளித்துறை அமைச்சகத்தின் புதுடில்லியில் உள்ள உத்யோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இது ஒரு கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம். எங்கே? புதுடில்லியில். சரியா? புதுடில்லியில் எந்த இடத்துல அப்படின்னா உத்யோக் பவனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுருக்காங்க. அடுத்து இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1812. இங்கே பாருங்கப்பா, இப்போ வந்து ஒரு துணி ஆலை பார்த்தோம்ல 1818 கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து கல்கத்தாவில் தொடங்கினாங்கன்னு. ஸோ இப்படி படிக்கும்போது முன்னாடி உள்ளதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு படித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது, மறக்காது. அடுத்து தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலை. இது வந்து எங்கே அப்படின்னா கான்பூர் மாவட்டத்தில் இருக்குது, நேகாப்பூர் இடத்துல. தேசிய செய்திகள் அது மாதிரி நம்ம காகித ஆலை உற்பத்தியில் வந்து எத்தனையாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் இருந்த சென்சஸில் 15வது இடத்துல இருக்கும். சரியா? அடுத்து இந்தியாவின் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலையில் முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்டோ அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டது. அது மாதிரி பாருங்கள், இந்தியாவில் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை எப்போ அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் ஃபோர்ட்டோ நோவாவில் அமைச்சிருக்காங்க. அது மாதிரி இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை நம்மளுடைய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8வது இடம். இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். சரியா?
அடுத்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல எது எந்தெந்த வருஷம் என்ன பண்ண பார்த்தோம்ல அதை மாதிரி சில ஸ்கீம்ஸ் அதில் உள்ள மாநிலங்கள் அது எந்த வருஷம் நிறுவனாங்க, அதில் என்ன பொருட்கள்லாம் உற்பத்தி செய்யப்படுறாங்க. இது முக்கியமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் முக்கியம், படித்து தான் ஆகணும். ஏதாவது ஷார்ட்கட் வச்சு நம்ம படிச்சுக்கலாம். சரியா? டாடா இரும்பு எஃகு நிறுவனம். டாடா எஃகு நிறுவனம் எப்போ அப்படின்னா ஜாம்ஷெட்பூரில் உள்ள ஜார்க்கண்டில் தொடங்கியிருக்காங்க 1911. இதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட ஒரு டாபிக் தான். டாடா இரும்பு எஃகு நிறுவனம் ஜாம்ஷெட்பூரில் உள்ள ஜார்க்கண்டில் 1911 இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இதனுடைய என்ன ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தேன் இரும்பு பண்ணுறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள் இந்திய இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் ஐஏஎஸ்கோ. இது வந்து ஃபேன்பூர், கிராப்பூர், குல்டி இது எல்லாமே மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த வருஷம் அப்படின்னா வருஷம் 1972. இது என்னென்ன பொருட்களெல்லாம் உற்பத்தி செய்யுது அப்படின்னா தேனிரும்பு, கச்சா, எஃகு. அடுத்து விஸ்வேஸ்வரையா இரும்பு. அதை மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா முதல்ல பொதுத்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் எது அப்படின்னா இந்த விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம். இது எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ராவதி மற்றும் கர்நாடகா. 1920 கலப்பு தேனிரும்பு, கடல் பாசி, எஃகு இதெல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம். இந்த இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் வந்து நம்ம டைரெக்டாக நம்மளால் வந்து உருவாக்க முடியல. ரஷ்யாவுடைய ஹெல்ப்போட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் வந்து உருவாக்குனாங்க. இதனுடைய மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணம் 1957. சரியா? அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம். இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் பிலாய் சத்தீஸ்கரில் வந்து 1957. இதில் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனியின் உதவியினுடைய ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா ரூர்கேலா, ஒடிசாவில் 1965. இதில் வந்து என்ன அப்படின்னா வெப்பம் மற்றும் குளிர்ந்த உருளை தகடு, மின்முலாம் பூசப்பட்ட தகடு மற்றும் மின்சாதன தகடு அது எல்லாமே வரும். அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தின் உதவியோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் தான். அது தொடங்கப்பட்ட பகுதியின் அடிப்படையில் அதை வந்து வேறுபடுத்தலாம். சரியா? இப்போ துர்காப்பூர் மேற்கு வங்காளம். இந்த துர்காப்பூர் மேற்கு இதை கேள்வி எப்படி கேட்பாங்க மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் துர்காப்பூரில் மேற்கு வங்காளத்தில் உருவாக்குனாங்க. எந்த வெளிநாட்டு உதவியுடைய இந்த அமைப்பு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லையா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தின் தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட வருடம் அந்த மாதிரியும் கேட்கலாம். சரியா? அப்போ இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தின் தொழில்நுட்ப உதவியுடன் துர்காப்பூர் மேற்கு வங்காளம் 1959 உலோக கலவை, கட்டுமான பொருட்கள், ரயில்வே உபகரணங்கள். அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யாவோட தொழில்நுட்பத்தோட எங்கே அப்படின்னா பகாராவில் உள்ள ஜார்க்கண்டில் 1972 இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் அப்படின்னு. அடுத்து சேலம் எஃகு ஆலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா? இது வந்து 1982 உருவாக்குனாங்க. இதில் வந்து துருப்பிடிக்காத எஃகு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க. அடுத்து விஜயநகர் எஃகு ஆலை. இது கர்நாடகாவில் 1994 உருவாக்கியிருக்காங்க. நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள். அடுத்து விசாகப்பட்டினம் ஆலை. விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசம் 1981 வெப்ப உலோகம் தயாரிக்கிறாங்க. சரியா? அடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். மேம் என்ன பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன், அதனால தான். சரியா? பிரதான வாகன தொழிற்சாலைகளுக்கும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளை ஆசியாவின் டெட்ராய்னு சொல்கிறோம். ஆசியானுடைய டெட்ராய்ங்கிறது சென்னை. ஏன்னா அங்கே வந்து வாகன தொழிற்சாலைகள் நிறைய இருக்கக்கூடிய பகுதிகளை தான் என்ன சொல்லுவாங்க டெட்ராய். அது சென்னையில் அதிகமாக இருக்குது, அது சென்னைன்னு சொல்கிறோம். அடுத்து இந்தியாவின் உற்பத்தி செய்யும் திட்டம். இந்த உற்பத்தி செய்யும் திட்டம் என்ன அப்படின்னா இதன் முக்கிய நோக்கம் உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காமிக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் உற்பத்தி செய்யும் திட்டம் இதன் முக்கிய நோக்கம் உலக வரைபடத்தில் இந்தியா வந்து எப்படி காமிக்க போகிறாங்களாம், சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காமிக்க போகிறாங்களாம். சரியா? ஓகே, பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் பாட சுருக்கம்ங்கிறது நமக்கு இன்ஃபர்மேட்டிவாக எதுவும் இல்லை, ஸோ லீவ் இட். இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். மேங்கனீஸு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. மேங்கனீஸ் எதில் பயன்படுத்தப்படுது? எஃகு தயாரிப்பில் பயன்படுத்தப்படுது. ஆந்திரசைட் நிலக்கரியின் கார்பன் அளவு என்ன? 80 முதல் 95%. நான் ஏற்கனவே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். பிட்டுமினஸ், நார்மல் நிலக்கரி,
எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு நம்ம ஹைலைட் பண்ணியும் வச்சுருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அப்படிங்கிறது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது அப்படின்னா கோயம்புத்தூர். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தொடங்கப்பட்ட இடம் எங்கே? மகாராஷ்டிராவில். அணுமின் நிலையம்னா அணுசக்தி நிலையம் ஞாபகம் வச்சுக்கணும், நீர்மின் சக்தி நிலையம் ஞாபகம் வச்சுக்கணும். புக் பேக் மட்டும் படிக்காமல் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகேயா? மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதியில் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கனிம படிவுகள் தான். அடுத்து பாருங்கள், பாக்சைட் எது உற்பத்தி செய்ய பயன்படுது? வானூர்தி. ஜிப்சம்ங்கிறது சிமெண்ட் உற்பத்தி செய்ய. கருப்பு தங்கம் நிலக்கரி. இரும்பு தாது மேக்னடைட். மைக்காங்கிறது மின்சாதன பொருட்கள் உற்பத்தி செய்ய பயன்படுது. நான் இப்போ சொன்னேன்ல, இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த கோரிலேஷனாக இருக்கிறத படிச்சுட்டிங்க அப்படின்னா அந்த லெசன் ஃபுல்லாக தரவாக படித்த மாதிரி. இன்னொன்று, இந்த லெசனை கண்டிப்பாக லீவ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். புக் பேக் ஆன்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா? தேங்க்யூ.